இந்த நிகழ்ச்சி காதல் என்ற கருத்தை வெறுக்கும் முத்துக்குமார் என்ற குற்றவாளியையும் உள்ளூர் கோவிலுக்கு அருகிலுள்ள தனது பெற்றோரின் பூக்கடையில் பணிபுரியும் குடும்பம் சார்ந்த பெண்ணான மீனாவையும் அறிமுகப்படுத்துகிறது. சூழ்நிலைகள் மீனாவை முத்துக்குமாரை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்துகின்றன. அவர் ஒரு குடிகாரர். அடிக்கடி குடிபோதையில் வீட்டிற்கு வருவார். மேலும் அவரது தாயார் வியாவுடன் சண்டையிடுவார். வாக்குவாதத்தில் கூட ஈடுபடுவார். அவரது மோசமான கடந்த காலத்திற்காகவும் அவரது கெட்ட பழக்கங்களுக்காகவும் அவரை வெறுக்கிறார். முத்துக்குமாரின் குடும்பத்தில் அவர் மீது அன்பும் பாசமும் கொண்ட 3 பேர் மட்டுமே. ஓய்வு பெற்ற லோகோமோட்டிவ் பைலட் அண்ணாமலை, சமையல்காரராக பணிபுரியும் அவரது தம்பி ரவிக்குமார் மற்றும் அவரை வளர்த்த பாட்டி நாச்சியார். முத்துவின் மூத்த சகோதரர் மனோய்குமார் ஒரு வசதியான நிறுவன ஊழியர் மற்றும் வியாவின் விருப்பமான மகன். அவர் சுயநலவாதி, பணத்தில் அக்கறை கொண்டவர், அந்தஸ்தில் அக்கறை கொண்டவர். அண்ணாமலை மற்றும் முத்துக்குமார் இருவரையும் விரும்பவில்லை. மீனா மீது ஆசைப்படும் சுதாகர் என்ற கடன்காரனுடன் மீனா பிரச்சினைகளை எதிர்கொள்கிறாள். அதேபோல் மோசமான நிதி நிலைமையும் உள்ளது. முத்துவும் மீனாவும் அடிக்கடி சண்டையிடுகிறார்கள். முத்து அண்ணாமலையின் 2வது மகன் என்பது மீனாவுக்குத் தெரியாமல் முத்து மீனாவையும் அவள் குடும்பத்தையும் சந்திக்கிறார். இது இருவருக்கும் இடையேயான தொடர்ச்சியான மோதல்களால் ஒருவரையொருவர் வெறுக்க வைக்கிறது. மீனாவின் சகோதரன் சத்யா மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு உள்ளூர் தாதாவான சிட்டியின் தாக்கத்தால் தனது பெற்றோரிடமிருந்து முத்துவின் பைக் கிடைக்காததால் பொறாமைப்பட்டு முத்துவின் பைக்கை திருடுகிறான். இறுதியில் அவன் சிறைக்கு செல்கிறான். ஆனால் மீனா கேட்டதற்கு பிறகு முத்து வழக்கை வாபஸ் பெற்ற பிறகு விடுவிக்கப்படுகிறான். பின்னர் சத்யா அவனது தந்தையிடம் கடுமையாக பேசுகிறான். அவனை திட்டி வெளியேற்றுகிறான். இதனால் அவன் மனச்சோர்வடைகிறான். அண்ணாமலை தனது வேலையின் கடைசி நாளில் ஓட்டி சென்ற ரயிலில் அடிபட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். குற்ற உணர்ச்சியுடன் அண்ணாமலை அவர்களை சந்தித்து மீனாவை தனது மருமகளாக முடிவு செய்கிறான். அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையில் கண்ணில் படுவதை விட வேறு விஷயங்கள் இருப்பதை அவன் காண்கிறான். இதற்கெல்லாம் மத்தியில் மனோஜ் ஈவாவை காதலிக்கிறான். அவளுக்கு அண்ணாமலையின் செட்டில்மெண்ட் பணத்தை விரும்புகிறாள். கனடாவுக்கு குடிபெயர விரும்புகிறாள் என்ற மறைமுக நோக்கங்கள் உள்ளன.